ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 12 லக்னம், 12 ராசி, 27 நட்சத்திரம். இந்த மாதிரி கிரக அமைப்பில் நீங்கள் எந்த ராசி, எந்த லக்னம், 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் வேணால் நீங்கள் பிறந்திருக்கலாம். அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் வலிமையான நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பிறந்த ஜென்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி. பேசிக் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இந்த கிரகம்லாம் நல்ல நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னாக்கா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீங்கள் இதெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னாக்கா, அடிப்படையில் இந்த கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னாதிபதிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் வலிமையை பற்றி சொல்லக்கூடிய இடம் லக்னாதிபதி. 5ஆம் வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம். போன பிறவியில் நல்லது செஞ்சுருக்கீங்களா, பாவம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம். 5ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்தப்பல பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். லக்னாதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி. இந்த கிரகம்லாம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க. பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம். 6ஆம் இடம் தான் உங்களுடைய எதிரி, உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். உங்கள் ஜாதகத்தில் பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா துணிச்சலை பற்றி சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடமும் 3ஆம் வீட்டு அதிபதியும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தானாக்கா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயத்தெல்லாம், அதாவது எதிர்ப்புகள்லாம் ஃபேஸ் பண்ணி உங்கள் சொந்த முயற்சியால் நல்ல நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நன்றி.